வணக்கம். நான் உங்கள் ஜிவி கணேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாரீலேருந்து நம்ம எப்படி கை கட் பண்ணுறதுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இதுலேயும் அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுலேயே சாரீலேருந்து நம்ம எப்படி பைப்பிங் வைக்கிறதுக்கும் நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, சாரீலேருந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்துடும். இதையும் நம்ம வேஸ்ட் ஆக்காமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவும் போல். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம சாரீ கோடு அடிக்கிறதுக்கு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கர கிராஸாக வரும். அது நிறையா சாரீக்கு, அதுவும் இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீ, கிரேப் சாரீ, இந்த மாதிரி சாரீக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையாவே வரும். அந்த மாதிரி சாரீக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பைப்பிங் கிளாத் எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டான சாரீ பீஸ்லேருந்து நம்ம வைக்கலாம். எப்படி வைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா சாரீலேருந்து கைக்கு எப்படி கட் பண்ணி எடுக்கிறது, அது எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதை பற்றி பார்த்தோம். இதுலேயும் அதே தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சாரீலேருந்து கை கட் பண்ணும்போது சாரீக்கும் பைப்பிங் வைக்கிறதுக்கும் நீங்கள் சாரீலேருந்து எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா மேட்சாக இருக்கும். வேறு கலரில் நீங்கள் வைக்கும்போது அது தனியாக தெரியும். ஆனால் சாரீலே இருந்து வைக்கும்போது உங்களுக்கு நல்லா மேட்சாக தெரியும். சாரீயில் நம்ம எப்படி கட் பண்ணுறது பைப்பிங்க்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அதில் நிறைய துணி கிராஸ் வந்துடும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். 2 மெத்தடும் தான், எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சாரீலையும் நீங்கள் இதே மெத்தடில் இதே கிராஸில் போடுங்க. லைனிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுங்க. அப்போ தான் கப் ஷேப் நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் சாரீ அந்த சாரீ கிராஸ் வந்தது பார்த்திங்களா, எவ்வளோ மீதி இருக்குது பாருங்கள். நம்ம அதில் தான் நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். சிந்தட்டிக்கில் மட்டும் ரொம்ப கிராஸ் வரும். காட்டன் சாரியில் கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு கிராஸ் வராது. ஆனால் சிந்தட்டிக்கில் ரொம்பவே கிராஸ் வரும். அந்த துணி தான் நம்ம கைக்கு வைக்க போகிறது. ஆனால் அதை நம்ம கட் பண்ண போகிறதில்ல. நம்ம இது சாரியோட உள்குத்து. இது நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம சாரியிலேருந்து எப்படி கைக்கு கட் பண்ணுறது அப்படின்னு. நம்ம உள்குத்தில் 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சாரீ உள்ளே நம்ம செருவுறோம் இல்லையா, உள்குத்து, அதில் போய்டும் உங்களுக்கு. இது நல்லா மெதுவாகவே காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4 பீஸாக இருக்கும். நீங்கள் 4 பீஸாக எடுத்து கை எந்த அளவோ அதிலிருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். அதிலிருந்து நம்ம ஒரு 10 இன்ச்சு அளவுக்கு வச்சு நம்ம பைப்பிங்க்கு வேணும்னா நம்ம சாரியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் புடவையிலே ப்ளவுஸில் கிராஸ் வந்ததுனால நான் இதிலேருந்து கட் பண்ணி எடுக்கலை. பாருங்கள் தான் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இதிலேருந்து நீங்கள் பைப்பிங்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு போதுமானது தான். நம்ம நெக்குக்கு மட்டும்தான் நம்ம பைப்பிங் வைப்போம். அதனால் உங்களுக்கு அதுவே போதும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் கட் பண்ணி எடுத்த பீஸுக்கு நான் 1/2 மீட்டர் லைனிங் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். 2 பீஸும் ஒன்றா வச்சு நல்லா பிசுறு தெரியாமல் நம்ம நல்லா மடித்து விட்டுக்க போகிறோம். மடித்து தையல் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே கட்டும்போது உங்களுக்கு லைனிங் நீங்கள் அதே கலர்லேயே போடுங்க. சாரீ என்ன கலரோ நீங்கள் அதே கலர்லேயே போடுங்க. லைனிங்கும் போட்டுக்கலாம். இல்லைனா இதே கலரில் சிந்தட்டிக் இருக்குது. சிந்தட்டிக் மெட்டீரியலும் போடலாம். எனக்கு சிந்தட்டிக் மெட்டீரியல் கிடைக்கல, அதனால் நான் லைனிங்கே போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி பிசுறு தெரியாமல் நல்லா உள்ளே மடித்து விட்டு தையல் போடுங்க. இல்லை அப்படின்னா நூல் பிரிஞ்சு வரும். இதில் எனக்கு ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஏன்னா நம்ம கிராஸ் நம்ம மேலே தையல் போடும்போது அது செட் ஆகாது அதிகமாக இருந்தால். அதனால் நான் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹைட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹைட்டுக்கு நல்லா கிராஸ் வரும். அது நல்லா பிசுறு தெரியாமல் நல்லா மடித்து விட்டு நம்ம தையல் போடணும். எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பிசுறு தெரியாமல் நம்ம மடித்து விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே மடித்து உள்ளே தள்ளி தையல் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையலும் போட்டுக்கிறோம். நீங்கள் அந்த படிமான தையல் போட்டால் தான் மேலே தூக்காது, தையல் தூக்காது. இல்லைன்னா புடவை தூக்கின மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்காக தான் அந்த படிமான தையல் போடுறது. ஃபுல்லாகவே தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்.
எந்த இடத்துலையுமே பிசுறு தெரியக்கூடாது. பிசுறு தெரிஞ்சதுன்னா நூல் அப்படியே நகர்ந்துக்கிட்டே வந்துடும் இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி. அதுக்காக தான் நம்ம படிமான தையல் போட்டு திருப்பிக்கலாம். எப்போவுமே வந்து இந்த சிந்தட்டிக் சாரியாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, பின் போட்டு கரெக்டாக தைங்க. கொஞ்சம் நகர்ந்ததுனாலும் அளவே மாறி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறது. சுற்றியுமே வந்து நம்ம கோடு அடிப்போம் இல்லைங்களா, சைடு கோடு அடிப்போம்ல, அது மாதிரி எல்லாத்தையுமே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம், எந்த பக்கமும் பிசுறு இல்லாமல். அடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸ் வச்சுக்க போகிறோம். ஃபால்ஸ் தனியாக எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள், நான் உள்குத்து வச்ச பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து மடிப்பு வந்து உள்ளே போயிடும், உங்களுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. அதுவும் அதே கலரில் இருக்கிறனால சுத்தமாக தெரியாது. நான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கழுத்துக்கு வந்து பைப்பிங் வைக்க இந்த பைப்பிங் பீஸ் வந்து பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. இது வந்து வேஸ்ட் பீஸ் தான். நம்ம சாரியில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்தது, ப்ளவுஸில் கிராஸ் வந்தது, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கழுத்து பீஸ் வைக்க கரெக்டாக இருக்கும். நம்ம துணி அதிகமாக கிராஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதை தூக்கி போட வேண்டியதில்லை, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு சாரிலே இருந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். கிராஸ் கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பைப்பிங் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கும். கைக்கும் நெக்குக்கும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு நீங்கள் வேறு எந்த கலரில் பைப்பிங் கொடுத்தாலும் செட்டே ஆகாது. இது வந்து சூப்பராக ஃபினிஷ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தைச்சி போடும்போது டிசைன் ப்ளவுஸு கூட தோற்றுரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.